ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி டெட்பூல் அண்ட் வொல்வரின் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன், ஸ்பாய்லர் ரிவ்யூ. ஸோ யாரெல்லாம் இன்னும் படம் பார்க்கலையோ இப்போயே ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம டெட்பூலை காட்டுறாங்க. நம்ம டெட்பூல் மார்வலை கலாச்சிட்டு வந்து நம்மளோட எக்ஸ்மேனை தோண்டி எடுக்கிறாரு. நம்ம எக்ஸ்மேனோட வெறும் எலும்பு கூட தான் இது. ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது டிவி அத்தாரிட்டி அங்கே வந்துடுறாங்க. உடனே ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம டெட்பூல் வந்து நம்ம எக்ஸ்மேனோட எலும்பெல்லாம் வச்சு ஃபைட் பண்ணுறாரு. சும்மா தாறுமாறாக இருக்குது. ஸோ அதை அப்படியே கட் பண்ணால் நம்ம டெட்பூல் அவெஞ்சர்ஸில் சேரணும்னு சொல்லிட்டு ஹாப்பி கையில் போயிட்டு, நானும் அவெஞ்சர்ஸில் சேரணும், இன்னும் சேர்த்துக்கோங்க அப்படி சொல்லி கேட்குறாரு. நீ எதுக்குப்பா சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாப்பி கேட்கும்போது, நானும் என்ன ஒரு திறமைசாலியாக காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் டெட்பூல். அப்போ நம்ம ஹாப்பி சொல்கிறாரு, அவெஞ்சர்ஸில் இருக்க எல்லாருமே வந்து இந்த மக்களுக்காக உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் சேர்ந்துருக்காங்க, யாரும் அவங்க சொந்த இதுக்காக சேரலன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. ஸோ நம்ம டெட்பூல் என்ன பண்ணுறாருனா, அப்படியே வந்து டைம் லைன் எல்லாத்தையும் மாற்றி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட ஒன்றா இருக்கார். ஸோ ஹாப்பி பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கும்போது டக்குன்னு அங்கே டிவி அத்தாரிட்டிஸ் வந்துடுறாங்க. இவரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. எங்கே பிடிச்சிட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா, பேரடாக்ஸ் அப்படின்னு ஒருத்தங்கிட்ட வந்து டிவி அத்தாரிட்டி மேனேஜராக வந்தான், அவங்கள பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த பேரடாக்ஸ் என்ன சொல்கிறான்னா, உன்னோட டைம் லைனே கொலாப்ஸ் ஆகிடுச்சின்னு இப்படி டைம் மாற்றினதுனால, ஸோ இந்த டைம் லைனை சேஞ்ச் பண்ணணுன்னா ஒரு ஆதார சக்தி வேணும் அப்படின்னு சொல்கிறான். ஆதார சக்தி யார்? நான் தானே அப்படின்னு சொல்லி டெட்பூல் கேட்கும்போது, நீ இல்லைடா, நம்ம உள்வரின் தான் வந்து ஆதார சக்தி, ஆனால் இப்போ அவன் செத்துட்டான். ஸோ அவன் வேறு ஒரு உள்வரினை வந்து நம்ம வேறு ஒரு டைமில் வந்து கூட்டிகிட்டு வந்தால் தான் இதை வந்து காப்பாற்ற முடியும். வெறும் 72 hours தான் இருக்குது உனக்கு, உன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு அப்படி சொல்கிறான். ஸோ நம்ம டெட்பூல் வந்து வேறு உள்வரினை தேடி போகிறான். ஸோ நிறைய வேரியன்ஸ், நிறைய கேமியோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சும்மா சூப்பராக இருந்துச்சு. ஸோ கடைசியாக நம்ம உள்வரினுக்கு ஒரு உள்வரினை பார்க்குறாரு. ஸோ அந்த உள்வரின் செட் ஆகிற மாதிரி இருக்குது, அவனை கூப்பிட்டு வந்துடுறாரு. ஆனால் அவன் கூப்பிட்டு வந்த உள்வரினை வந்து இந்த பேரடாக்ஸ் என்ன சொல்கிறான்னா, இருக்கிறதுலே இந்த உள்வரின் தான் ரொம்பவே வேஸ்ட்டான ஒரு உள்வரின், இவனை போய் கூப்பிட்டு வந்திருக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம டெட்பூலை திட்டுறான். ஸோ நம்ம டெட்பூல் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இவனால் பண்ண முடியும் அப்படின்றத மாதிரி சொல்கிறாரு. ஸோ ரெண்டு பேரையுமே வந்து பேசிகிட்டே இருக்கும்போது இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி ரெண்டு பேரையுமே வந்து வாய்டில் தூக்கி போட்டுறான் இந்த பேரடாக்ஸு. ஸோ இந்த வாய்டில் இவங்க போயிடுறதுனால இந்த உள்வரின் வந்து டெட்பூலுக்கும் சண்டே ஆகிடுது. நீ ஏன் என்னை இங்கே கூட்டிட்டு வந்து சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறாங்க. தாறுமாறாக அடிச்சுட்டு அங்கேயும் ஃபைட் செம்மையாக இருக்கும். ஸோ தாறுமாறாக அடிச்சுட்டே இருக்கும்போது நம்ம டெட்பூல் சொல்கிறாரு, என்னோடய டைம் லைனை என்னால் மாற்ற முடியும் அப்படின்னா உன்னோட டைம் லைனையும் ரொம்ப மோசமான டைம் லைனையும் நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெட்பூல் சொல்கிறாரு. ஸோ உடனே நம்ம உள்வரின் திங்க் பண்ணுறாரு. ஸோ அப்போயும் நிறைய பேர் வந்துடுறாங்க அங்கேருந்து. அப்போ வந்து ஒரு செம்மையான கேமியோ இருக்குது, அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது அப்படியே போயிட்டே இருக்கும்போது அங்கே வாய்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கெசாண்ட்ரா நோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லி இருக்கா. ஸோ அவள் தான் வந்து இந்த மொத்த வாய்டுக்குமே ஹெட் மாதிரி இப்போது இருக்கா. ஸோ இந்த கெசாண்ட்ரா நோவா யாருன்னு பார்த்தீங்கன்னா, சார்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்மேனோட எல்லா பார்ட்லேயும் வராது சார்லஸ் தான் வந்து அவளோட ட்வின் சிஸ்டர். ஸோ வேறு ஒரு டைம் லைனில் இருக்க ட்வின் சிஸ்டரோட கெசாண்ட்ரா, ட்வின் சிஸ்டர் தான் கெசாண்ட்ரா. ஸோ இது வந்து அப்படியே வந்து அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது வந்து, நான் யாரையுமே விட மாட்டேன், எல்லாரையும் கொன்னுடுவேன் அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது, எப்படியோ வந்து நம்ம ஒரு கிரியேச்சர் மாதிரி வருது. ஒரு கிரியேச்சர் வந்து அந்த இடத்தையே டேமேஜ் பண்ணி எல்லாரையும் சாப்பிட்ற மாதிரி வருது. ஸோ கரெக்டாக இவங்க உள்வரினும் டெட்பூலும் கெசாண்ட்ரா நோவாக்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணலாம் அப்படி பேசிட்டே இருக்கும்போது நம்ம டெட்பூல் சொல்கிறாரு, நீ வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா என்னோட இதுவில், நீ வந்து உன்னை நிறைய பேருக்கு பிடிக்கும், நீ வந்து நிறைய பேரை காப்பாற்றிருக்க அப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பார். ஆனால் நான் என் உலகத்தில் ரொம்பவே மோசமானவன், என் ஃப்ரெண்ட்ஸையே வந்து நான் சாகிற மாதிரி விட்டுட்டேன் அப்படின்னு நம்ம உள்வரின் சொல்கிறாரு. ஸோ அப்படியே வந்து இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வந்து போயிட்டே இருக்கும்போது டாக் பூல் ஒன்று வருது. ஸோ அதோட சாம்ராய் ஒருத்தன் வரான். ஸோ இவங்க வந்து அவங்க கூட நிறைய டெட்பூல் வேரியன்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னு வந்து அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்து ஒரு சீன் போகுது. ஸோ அங்கே இருக்க ஒரு காரை எடுத்துக்கிட்டு இவங்க போகிறாங்க ஏதோ ஒரு இடத்துக்கு
போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்ம டெட்பூல் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, இது எப்படியாவது நம்ம மாற்றிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம உள்வரின் சொல்கிறாரு, இதை கண்டிப்பாக மாற்ற முடியும்னு உனக்கு தெரியாதா? ஸோ அப்போ என்னை வந்து ஏமாற்றி தான் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு டெட்பூல் வந்து ரொம்பவே வந்து கேவலமாக பேசுகிறாரு. ஸோ டெட்பூல் வந்து கோவமாயிடுறாரு, 2 பேருக்கும் சண்டை. ஸோ ஃபைட் செம்மையாக இருக்கும் ஒரு காரில். ஸோ அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறமா 2 பேருமே வந்து பயங்கரமாக சாகவும் மாட்டாங்க. 2 பேருமே அப்படியே காரில் படுத்த மாதிரி ஆயிடுறாங்க. பட் ஆனால் அந்த காரை யாரோ விட்டு போயிடுறாங்க, வேறு ஒரு குடோனில் போய் விட்ட மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பார்த்தா நம்ம உள்வரின் முழிச்சிட்ருப்பாரு. டெட்பூல் கேட்பாரு, நம்ம எங்கே இருக்கோம் சொல்லிட்டு. தெரியல, ஆனால் ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடனே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேடு படத்தில் இருக்கிற பிளேடு அப்புறம் சில பேர் வருவாங்க. அதோட நம்மளோட X-23 லோகனோட பொண்ணு அவளும் இருப்பாங்க. வேறு ஒரு டைம் லைன்லேருந்து எப்படியும் அங்கே வந்துட்டுருக்கா வாய்டுக்கு. ஸோ எல்லாருமே பேசிகிட்டே இருக்கும்போது இந்த கெசாண்ட்ரா கையில் வந்து அந்த ஜகர்நாட்டோட ஹெல்மெட் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அதை வச்சு அவளை கண்ட்ரோல் பண்ணி நம்ம இந்த இடத்துலேருந்து எப்படியாவது வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கெசாண்ட்ரா நோக்கிட்டே நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடியாகி போகிறாங்க. ஸோ போயிட்டு அங்கே ஒரு ஃபைட்டு செம்மையாக இருக்கும், அந்த ஒரு ஃபைட்டும். ஸோ நம்ம கெசாண்ட்ரா கிட்ட போனதுக்கப்புறமா கெசாண்ட்ராவால் எல்லாரையுமே பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களோட மனசுக்குள்ளே இருக்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அவளோட பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த் அவளுக்கு. ஸோ நம்ம உள்வரினை வந்து எப்படியோ டெட்பூலை ஃபஸ்ட்டு அடித்து போட்டு நம்ம உள்வரினை வந்து எப்படியோ ஒரு கண்ட்ரோல் கொண்டு வந்துடுறா. அவள் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னா, நம்ம டெட்பூல் வந்து நம்ம உள்வரின் வந்து ரொம்பவே வந்து சோகத்தில் இருக்கார். சரி அவனை மனசை மாற்றலாம் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கா இவன். அப்போ கரெக்டாக நம்ம டெட்பூல் வந்து எப்படியோ X-23 வந்து அந்த ஜெகர்நாட் ஹெல்மெட்டை எடுத்து நம்ம டெட்பூல் கீழே கொடுத்துருவா. நம்ம டெட்பூல் அதை வந்து கெசாண்ட்ரா மேலே மாற்றிடுவான். எப்படியோ வந்து எக்ஸ்மேனும் அந்த இதுலேருந்து வெளியே வந்துடுவான். ஸோ அந்த இதில் வந்து அவள் மாட்டிகிட்ருக்கும் ஜெகர்நாட் ஹெல்மெட்டை மாட்டிருக்கும் போது அவளுக்கு அவ்வளோ பவர் இருக்காது. ஸோ அந்த டைமில் வந்து வேறு ஒருத்தன் வந்து அவளை சுட்டுருவான். அவள் கூட இருக்கிற ஆள் ஏன் சுட்டுருவான்னா, அவன் பேரடாக்ஸ் கீழே வந்து ஒரு இது மாதிரி ஒரு காசுக்காக வேலை பார்க்குறான். ஸோ வந்து அவள் சுட்டுகிட்டே இருக்கும்போது, நீ ஜெகர்நாட் ஹெல்மெட்டை எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்வரின்னு சொல்லுவான். இல்லை எடுத்தால் இவன் நம்மளை கொன்றுவான்னு சொல்லிட்டு டெட்பூல் சொல்லுவான். நீ எடுத்தால் எங்களை ஒன்றும் பண்ண மாட்டேல்ல அப்படி சொல்லி டெட்பூல் கேட்குறப்போ, இல்லை கண்டிப்பாக கொண்டுடுவேன் அப்படி சொல்லி கெசாண்ட்ரா சொல்கிறா. இல்லை எடு, அவன் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டா, உன்னோட அண்ணன் தெரியுமா, உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துருப்பான் இப்போ இருந்திருந்தா அப்படி சொல்லிட்டு நம்ம சார்லஸை பற்றி சொல்கிறாரு. அப்படியா அப்படி சொல்லிட்டு இருந்தாலும் இவன் வந்து அவங்கள கொல்ல அந்த இதில் தான் இருப்பாள். இருந்தாலும் எடுன்னு சொன்னதுக்கப்புறமா, சரி நீங்கள் என் உயிரை காப்பாற்றிருக்கிறீங்க, அந்த ஹெல்மெட் எடுத்தோடனே இவருக்கு எல்லாம் உடம்புல இருக்க எல்லாமே சரியாயிடும், அதுக்கப்புறமா வந்து இவங்கள வந்து சரி நான் உங்களோட டைம் எனக்கு அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கீழே இருக்கிற அந்த டைம் ஸ்டோன் இவ கையில் இருக்கும் ஒரு ரிங்கு. ஸோ அதை வச்சு இவங்கள வந்து மறுபடியும் அந்த உலகத்துக்கே அனுப்பிச்சி விடுவா. இவங்க 2 பேருமே அது வந்து வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பேரடாக்ஸோட ஆள் கையில் வந்து கேட்பா, நீ வந்து ஏன் என்னை சுட்ட, யார் உன்னை இது பண்ண சொன்னான்னு. இவளே வந்து தெரிஞ்சுக்கலான்னு அவனோட மைண்டுக்குள்ளே போகிறப்போ அவனே சொல்லிவிடுவான், இந்த மாதிரி பேரடாக்ஸ் தான் ஒன்று இது பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேரும் வெளியே வந்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் வந்து கெசாண்ட்ராவும் வெளியே வந்துடுவா அந்த டைம் லைன் வழியாக. அது வந்து இந்த பேரடாக்ஸை பிடிச்சிட்டு, என்னையே வந்து நீ இது பண்ணுறியா, இப்போ நான் எல்லா டைம் லைனையும் அழிக்கிறேன் பாரு அப்படி சொல்லிட்டு எல்லா உலகத்தையும் வந்து அவள் கொல்லணும்னு சொல்லிட்டு வந்துடுவா. ஸோ நம்ம டெட்பூல் உள்வரின் வந்து இவளை தடுக்கணும்னு முயற்சி பண்ணுறதுக்காக போவாங்க. அந்த டைமில் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, எல்லா வேரியன்ட் டெட்பூலுமே வந்து அந்த போர்ட்டல் வழியாக இந்த சைடு வந்துடுவாங்க. ஸோ இந்த எல்லாரையுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே கெசாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. வந்து அவள் தான் எங்களோட வாய்டு இது பண்ணுறாளே அப்படி சொல்லிட்டு நம்ம டெட்பூல் வந்து நம்ம டெட்பூல் அண்ட் உள்வரினுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சண்டை நடக்குதாங்க. ஸோ அதுவும் டெரிஃபிக்கான ஒரு ஃபைட் அது. ஸோ அதுக்கப்புறமா 2 பேரும் போகிறாங்க உள்ளே. பேரடாக்ஸ் சொல்கிறான், அப்போ மட்டும் அந்த டைம் லைனை மாற்றிட்டோன்னா எல்லா உலகமே அழிஞ்சு போய்டும்னு சொல்லிட்டு. ஸோ இதை எப்படி தடுக்கலாம் பார்த்தோன்னா, உள்ளே இருக்கிற டைம் லைனை வந்து அதை வந்து வெளியே எடுக்கணும். ஆனால் அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களோட உயிரே போயிடும் அப்படி சொல்கிறான். சரி உள்வரின் வந்து நான் பார்த்துக்கிறேன், என்னோடய இது தான் என் ஃப்ரெண்ட்ஸை தான் என்னால் காப்பாற்ற முடியல, இந்த உலகத்துலையாவது டெட்பூல் நீ உன் ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம உல்வரின் போகும்போது நம்ம டெட்பூல் வந்து அவனை அடிச்சுட்டு உள்ளே போயிடுறாரு லாக் பண்ணிவிட்டு. நீ துறை சொல்லிட்டு நம்ம உல்வரின் இது பண்ணும்போது, பரவாயில்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கையில் சொல்லிவிடு அவங்களெல்லாம் நல்லா இருக்க சொல்லி அப்படி சொல்லிட்டு நம்ம டெட்பூல் வந்து அதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு இழுத்து அதை இது பண்ணிகிட்ருக்காரு. ஒரு சைடு கெசாண்ட்ரா வந்து மொத்த டைம்லைனையும் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. நம்ம உல்வரின் வந்து எப்படியாவது இந்த கதவு உடச்சிட்டு போயிட்டு டெட்பூலை காப்பாற்றணும், டைம்லைனை மாற்றணும் சொல்லிட்டு உடச்சிட்ருக்காரு. எப்படியோ வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம டெட்பூல் வந்து பயங்கரமாக இழுத்து இன்னொரு அந்த டைம்லைனையும் போய் தொடலான்னு போகும்போது அவரால் தொட முடியாது. அவரே வந்து சாகிற மாதிரி வர டைமில் நம்ம உல்வரின் வந்து எப்படியோ உடச்சிட்டு வந்து அதை பிடிச்சிடுறாரு. நம்ம டெட்பூல் கையையும் அந்த டைம்லைனையும் 2 பேரும் பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்படியே ஃபுல்லாக வந்து அவங்க உடம்புலேயே வந்து அந்த பவர் எனர்ஜி ஃபுல்லாக போகுது. அப்படியே நம்ம உல்வரினோட சூட்டு அப்படியே வந்து கிழிஞ்சி அப்படியே 6 பேக்ஸு எல்லாமே பயங்கரமாக இருக்கும் அந்த சீனு. ஸோ எப்படியோ கஷ்டமாக பிடிச்சி இழுத்து இது பண்ணிடுறாங்க. நம்ம கெசாண்ட்ரா நோவா வந்து அப்படியே வந்து மொத்தமாக வெடித்து இதுவாகிறா. இவங்களுமே அப்படியே வெடித்து இதுவாகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா டிவியை வந்துடுறாங்க பேரடாக்ஸ் கிட்டே. பேரடாக்ஸ், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ இந்த மாதிரி வந்து டிவியை தெரியாமல் நிறைய இதுவெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லிட்டு அவனை வந்து இது பண்ண. இவன் என்னமோ நல்லவன் மாதிரியே நடிக்கிறான். நம்ம அந்த கெசாண்ட்ரா தான் வந்து இப்படி வந்துட்டா, அவளை காப்பதற்காக 2 பேர் உயிரை விட்டாங்க அப்படி சொல்லிட்டு. ஆனால் பார்த்தோன்னா 2 பேருமே உயிரோடு வந்துடுவாங்க. அவங்களுக்கு தான் சாவே கிடையாது. ஸோ நம்ம டிவியை வந்து இந்த பேரடாக்ஸ் பிடிச்சிடுறாங்க. ஸோ அதோட அந்த சீன் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா நம்ம உல்வரின் டெட்பூல் வெளியே உட்காண்ட்ருக்காங்க. நம்ம டாக்பூல் வருது. நீ இன்னும் இங்கே தான் இருக்கியா அப்படி சொல்லிட்டு நம்ம டெட்பூல் வந்து டாக்பூலை கொஞ்சிட்டே இருப்பார். நம்ம உல்வரின் சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு போகும்போது, சரிப்பா எப்படி சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து டெட்பூல் நம்ம உல்வரினை நிறுத்த சொல்லிவிட்டு அவங்க ஃபேமிலியில் கூப்பிட்டு போவார். ஃபேமிலியில் கூப்பிட்டு போயிட்டு நம்ம உல்வரின் அந்த வேரியண்ட் உல்வரினும் இப்போ இந்த இடத்துல தான் வந்து நம்ம டெட்பூலோட ஒன்றா இருக்க மாதிரி காமிப்பாங்க. ஸோ அதோட ஜாலியாக இருப்பாங்க. அதோட அங்கே சீன் கட் ஆகுது. ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு படம். ரொம்பவே நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருந்திருக்கும். செம ஃபைட் சீன்ஸு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை பார்க்கலாம் ஒரு தடவை. ஸோ யாரெல்லாம் படம் பார்க்கலையோ போய்ட்டு தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.